படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ தனது ஒய்ஃப் கிட்ட ஒரு பிசினஸ் விஷயமா நான் வெளியே வந்திருக்கேன். இன்னும் 2 நாள் நான் வந்துருவேன்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்க, ஓகேங்க. நீங்க வாங்க பொறுமையான்ற மாரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நமக்கே தெரியுது நம்ம ஹீரோ பிசினஸ் விஷயமா வெளிய வரல. ஒரு ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சிருக்கா. அதனால வெளிய வந்திருக்கா நமக்கு தெரிய வருது. எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இனிமே இந்த கள்ள தொடர்பு நமக்கு வேணாம். இந்த கள்ளக்காதலே நமக்கு வேணாம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க லைஃப்ப பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, இது பிடிக்காம அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுது. இப்ப இவங்க சண்டை போட்டே இருக்கும்போது கார்ல வந்து இவங்க கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சு. ஒரு கார்ல போய் மோதிடுறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த கார் போய் ஒரு இடத்துல நின்றுது. அவ்வளவுதான். போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த பையன் வந்து இறந்து போய் கிடக்குறான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டே இருக்கும்போது கரெக்டா அங்க இடத்துல ஒரு கார் ஒன்று வருது. அவங்க வந்து என்ன கேட்கணும், என்ன மேடம் ஏதோ பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க இவன் வந்து என் கார் அடிச்சிட்டான். அதுக்கான பில்லு தான் வந்து அங்கிட்டு கேட்டிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அந்த கார்ல வந்து ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோயின் போய் எடுத்து சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னும் இல்ல, பேங்க்ல இருந்து லோன் என்னமோ சொல்லி கேட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கும் போது அவரு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே மேடம் நாங்க இந்த கிளம்புறேன். அப்போது பார்த்து கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரத்தம் கொட்டுற சீன் இருக்கும் பாருங்க. அது வந்து இவர் பார்த்தாரா இல்லையான்ற நமக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறாரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, இந்த கார் எடுத்துட்டு போய் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கும். அங்க போய் விட்டுடுன்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க. உன் கார் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்து போயிடுறேன்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த இடத்துல ஒரு பெரியவர் வராரு. என்னம்மா வழி மாறி வந்துட்டீங்களா? நீங்க வேணா என் வீட்டுல தங்கிக்கோங்களேன்ற மாதிரி நம்ம அவங்க கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு முடியாத சொல்றாங்கன்னு நினைக்கும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வரவே இல்லை. லேட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஓகேங்க நான் வரேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ட்விஸ்ட் காத்திருக்குது. இப்போ இவங்க செத்தா இல்லையா அந்த பையன், அவன் வந்து இவங்களோட பையன் தான். நைட் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் பையன் வேலையை முடிச்சுட்டு வந்துருப்பல, ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி அவங்க அப்பா கால் பண்றான்னு நினைக்கும் போது கால் பண்ணேன். அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு ரிங் அடிக்குமா பாருங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா, நம்ம ஹீரோ என்ன ஆனாரு அப்படின்ற கதையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் விறுவிறுப்பா நொடிக்கு நொடி பரபரப்பா சொன்ன கதை தான் த இன்விசிபிள் கெஸ்ட். ஸோ நீங்க இன்னும் இந்த மாதிரி முழு கதைகள் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த டெய்லி போடுற வீடியோ உங்க போனை வந்து ரீச் ஆகும்.